ஹாய் ஹலோ வெல்கம் டு AGVBS 2023. AGVBS. இது நம்ம VBS. என்ன குட்டீஸ், டே 1 ப்ரோகிராம் பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க போல. டே 1 என்ன, இன்னைக்கு நம்ம டே 2க்கு வந்துட்டோம். இன்னைக்கு புது புது பாட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு, பயங்கரமான கேம்ஸ் இருக்கு. எப்பயுமே நம்ம எது பண்ணாலும் எதோட ஸ்டார்ட் பண்ணுவோம்? பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர். இன்னைக்கு அதே மாதிரி நம்ம பிரேயரோட ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பாஸ்டர் விஜயகுமார் அங்கிள் வந்து நமக்கு பிரேயர் பண்ணி இந்த டே 2 ப்ரோகிராமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணுவோமா? பிரேயர் பண்ணிடுவோம். Hi children, praise the Lord. Welcome to the second day online VBS. நேற்று பிறகு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இது நல்லா இருந்துச்சு. ரம்பம் பம் பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பண்டித ராமாபாய் ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கிள். சூப்பர். உனக்கு? அங்கிள், அந்த மீன் கதையும் கேமும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மில்கி பார் கேமா? ஆமாம். ஓகே, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு செகண்ட் டே VBS ஆன்லைன் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜோமனி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிற எல்லாம் கண்ண மூடலாமா? எல்லாம் கண்ண மூடி ப்ரே பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த செகண்ட் VBS நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா. இந்த செகண்ட் VBS ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க ஏசப்பா. நல்ல பாடல்கள் கற்றுக்கிற உதவி செய்யுங்க. எல்லா கதை கற்றுக்கிற உதவி செய்யுங்க. நல்ல பயோகிராஃபி கிராஃப்ட்லாம் கற்றுக்கிற உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவே நாம் ஜெபிக்கலாம் பிதாவே, ஆமென். ரம் பம் பம் 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 பம். என்ன தம்பி ரம்பம்பம்ன்றீங்க? ரம் பம் பம் தெரியாதா? டே 1 வெல்கம் சாங்னே. டே 1 இன்னைக்கு டே 2 ஃப்ரீ ஃப்ரீடம்னு ஒரு சாங் இருக்கு. பயங்கரமா இருக்காது? ஃப்ரீடமா நம்ம தீம் சாங்கா? தீம் சாங்கே தான். வாங்க தீம் சாங்குள்ள போவோம். வாங்க. ஹாய் குடீஸ், சந்தோஷமாக இருக்கீங்களா? நேற்று VBS பாட்டில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இன்றைக்கி நம்ம 2ஆம் நாள். இன்றைக்கி ஒரு புது பாட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் வர்ற வார்த்தை என்ன? ஃப்ரீடம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரீடம். சரி, ஃப்ரீடம்னா என்ன? நம்ம பின்னால் இருக்கிற அன்னைமாட்ட கேட்க போகிறோம். அவங்க தான் டான்ஸ் ஆட போகிறாங்க. சொல்லுங்கள் சாமனே, ஃப்ரீடம்னா என்னண்ணே? ஃப்ரீடம்னா விடுதலை. ஓ, வெரி குட் வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். விடுதலை. சரி, யாருக்கு விடுதலை தேவை? கவனிங்க, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை தேவை. கவனிங்க, யாரெல்லாம் கட்டப்பட்டிருப்பாங்க? நீங்கள் ஜெயிலில் கைதிகளை பார்த்துருப்பீங்க. அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கும், கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கும். அவங்களுக்கு தான் தேவை விடுதலை. ஆனால் இந்த VBSல வந்திருக்கிற உங்களுக்கு என்ன விடுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் எதில் கட்டப்பட்டிருக்கிறோம்? பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம். பொய் சொல்கிற பாவம், கெட்ட வார்த்தை பேசுகிற பாவம், வீடியோ கேமுக்கு அடிக்ட் ஆகிக்கிற பாவம், பெற்றோரை எதிர்த்து பேசுகிற பாவம், திருடுகிற பாவம். இந்த பாவத்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏசப்பா என்ன செய்வார்? உங்களுக்கு விடுதலை தருவார். நம்ம இந்த பூமியில் மாத்திரம் நமக்கு விடுதலை இல்லை, ஏசப்பா கூட என்றென்றைக்கும் பரலோகத்தில் நம்ம விடுதலையாக வாழப்போகிறோம். சரிங்களா? ஒரு நாள் ஏசப்பா என்ன செய்வார்? மத்திய ஆகாயத்தில் நம்ம எல்லாம் கூப்பிட வருவார். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்தில் அவரோடு கூட என்றென்றும் சந்தோஷமாய் விடுதலையாய் நம்ம வாழப்போகிறோம். ஓகே குட்டீஸ், உங்களுக்காக புது பாடல் ஆயத்தமாக இருக்கிறது. வாங்க இந்த பாடலை எல்லாரும் பாடி என்ஜாய் பண்ணுவோம். கமான். ஃப்ரீடம். இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பே விடுதலையை. ஃப்ரீடம். ஃப்ரீடம். இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பே விடுதலையை.
இயேசுவின் பிள்ளைகள் ஒன்றாய் சேருவோம். பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் ஒன்றாய் சேருவோம். பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவோம். கட்டி போடும் பாவத்தை தூக்கி எறிந்து ஜெயிப்போம். விடுதலை காற்றை சுவாசிப்போம். இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. இயேசு மீண்டும் வருவார் எனக்காய். சுதந்தரிப்பேன் என் தேசம் பரலோகம். இயேசு மீண்டும் வருவார் எனக்காய். சுதந்தரிப்பேன் என் தேசம் பரலோகம். வெற்றி கொடியை ஏற்றி இயேசுவும் நானும் வாழ்வே என்றும் என்றென்றும் விடுதலையாய். freedom. இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. freedom. இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஜாலியா இருந்தீங்களா? என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராஜ் பாஸ் சூப்பரா நம்மளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களே, நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போயிடலாமா? அண்ணே, அடுத்த செஷன் என்னண்ணே? அடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. ஸ்டோரி செஷனா? ஸ்டோரி செக்ஷன். என்ன ஸ்டோரினே? ஸ்டான்லி, சொல்லுங்கண்ணே. நீ கப்பல்ல போயிருக்கியா? அண்ணே, கப்பலெல்லாம் போனதில்லைண்ணே. அப்பப்போ இந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரியெல்லாம் கப்பலை பார்த்துருக்கேன். நீங்க போயிருக்கீங்களா கப்பல்ல? நீங்க போனது இல்லையா? நாங்களும் போனதில்லை. ஓகே, வாங்க நம்ம கப்பல் ஸ்டோரிக்குள்ள போவோம். வாங்க போவோம். பிள்ளைகளா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, நம்ம இப்போ வந்து ஒரு அழகான கதை கேட்க போகிறோம். இந்த 2ஆம் நாள் வந்து நமக்கு என்ன தலைப்பு தீம்னா, ஆயுதம், மை வெப்பன், அவர் வெப்பன். சரிங்களா? நம்முடைய ஆயுதம் என்னது? வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2ஆம் நாள் தலைப்போடு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். இந்த வேத வசனம் தான், இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கி நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. சரிங்களா? உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? சரி, இப்போ நான் அல்லேலு சொல்லுவேன், நீங்கள் யா சொல்லணும். சொல்லுவீங்களா? அல்லேலு. சரி, ஓகே. அல்லேலு நான் இப்படி கையை தூக்குவேன், நீங்கள் யா இப்படி சொல்லணும். சொல்கிறீங்களா? அல்லேலு, அல்லேலு. சூப்பராக சொன்னீங்க. சரிங்களா? ஆனால் இந்த மெத்தடு வந்து ரொம்ப பழைய காலத்து மெத்தடு. நான் சின்ன வயசில் விபிஎஸ் இருக்கும்போது இருந்து இந்த அல்லேலு யா தான். ஆனால் இப்போ புதுசாக ஒன்று செய்வோம். எப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. 1 2 1 2 3 1 2 1 2 3 சொல்லுங்கள். 1 2 1 2 3 1 2 1 2 3 கை தட்டிக்க பார்க்கலாம். 1 2 1 2 3 1 2 1 2 3. ஓகே, போதும். சூப்பர் சூப்பர். இப்போ இதே போல் அல்லேலு அல்லேலு யா அப்படி சொல்ல போகிறோம். சரிங்களா? சொல்லுவோமா? அல்லேலு அல்லேலு. வெரி குட். அல்லேலு அல்லேலு யா அல்லேலு அல்லேலு யா. சூப்பராக சொல்லுங்க. அல்லேலு அல்லேலு யா. திரும்ப இன்னொரு முறை. அல்லேலு அல்லேலு. சரி, ஓகே. அல்லேலு அல்லேலு அல்லேலு. சூப்பராக சொல்கிறீங்க. வெரி குட். நான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான கைத்தட்டு கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ளாக போக போகிறோம். இன்றைக்கி நம்ம 2ஆம் நாளுக்குரிய தீமுக்குரிய வசனம் என்னதுன்னா,
நல்ல அருமையான ஒரு வசனம். ஆனால் அந்த வசனம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். இந்த வசனம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரிங்களா? நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வசனம் கொஞ்சம் பெரிய வசனம் தான். ஆனால் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை ஒரு 4 பாட்டாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிறீங்களா? சரி. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்றது அந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதற்கான பதில் தான் இந்த வசனம். சரிங்களா? தேவனுடைய வார்த்தையானது முதலாவதாக ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும், இரண்டாவதாக இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், மூணாவதாக ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், நாலாவதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் பாராமல் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். திடீர்னு நீங்கள் நைட்டில் குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அண்ணாச்சி எழுப்பேன், எந்திரா எந்திரா அப்படின்னு எழுப்புனா எபிரேயர் 4:12 சொல்லு. அப்புறம் நீங்கள் சொல்லணும், கடற்கன் தேவனுடைய வார்த்தை ஜீவன முழமையில்லாம இருப்பவங்க அப்படி வேகமாக சொல்லணும். சரிங்களா? அந்த அளவுக்கு வசனம் உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும். நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூ. சத்தத்தை காணமே, சொல்லுங்க அல்லேலூ. இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூ. சரி, ஒரு கதை கேட்போமா? சரிங்களா? நீங்களாம் கப்பல் பார்த்துருக்கீங்களா? கப்பல் எங்கே போகும்? தடக் 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 தட தட்டாளத்தில் தானே போகும். இல்லை, அப்புறம் எங்கே போகும்? வானத்திலேயா போகும்? இல்லை, அப்புறம் எங்கே போகும்? பெரிய கடலில் கப்பல் போகும். சரிங்களா? அது மாதிரி ஒரு கடலில் ஒரு பெரிய கப்பல் போயிட்டு இருந்துச்சு ஒரு ஊருக்கு. அந்த கப்பலில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. எல்லா ஜனங்களும் அந்த கப்பலில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க. எல்லாம் அந்த ஊருக்கு நேராக போயிட்டு இருந்தாங்க. அந்த கப்பலையே நல்லா படுத்து தூங்கலாம், சாப்பிடலாம், அந்த கப்பலையே நல்லா விளையாடலாம், நீச்சல் குளம்லாம் அந்த கப்பலில் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் சந்தோஷமாக அவங்க போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருந்து மாலுமி சொல்கிறார், இந்த கப்பலை பயணம் செய்கிற எல்லா பயனாளிகளே, பிரயாணம் பண்ணிருக்கிற எல்லாருமே கவனிங்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கப்பல் ஒரு மிகப்பெரியதான ஒரு புயலை சந்திக்க போகிறது. ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் யாவரும் பயப்பட வேண்டாம். பலமுறை இந்த புயல் வழியாக கடந்து போயிருக்கிறோம். இந்த கடல் கொந்தளிப்பு வழியாக இந்த கப்பல் போயிருக்கிறது. ஆனாலும் சிறிது நேரத்தில் எல்லாம் மாறிவிடும். நீங்கள் யாவரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி மாலுமி ஒரு பெரிய அறிவிப்பு கொடுக்கிறார். அங்கே இருக்கிற ஆட்களாம் பயப்படுறாங்க. ஐயோ, கடல் கொந்தளிக்க போகுதா? புயல் காற்று வரப்போகிறதா? என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கும்போது திடீர்னு காத்து வருது. கடல் பயங்கரமா நசிது கொந்தளிக்குது. ஜனங்கள் ஐயோ அம்மா காப்பாத்துங்க, ஐயோ கடல் கப்பல் இப்படி ஆடுதே, கடல் கொந்தளிக்குதே, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த எல்லா ஜனங்களும் பயந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் பேரு ஜான் நாக்ஸ். அவன் சந்தோஷமா இருந்தான். நீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களே? ரம் பம் பம் ரபம் பம் ரம் பம் பம் பம். அது மாதிரி அவன் இந்த கப்பல் ஆடிட்டு இருக்கிறான். ரம் பம் பம் ரபம் பம் ரம் பம் 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 டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, அழுகுறாங்க. ஐயோ ஐயோ கப்பல் ஆடுதே, சாக போறமே எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. இவன் ஆடிட்டு இருக்கிறான். ரம் பம் பம் ரபம் பம் ரம் பம் பம் பம். எல்லாம் கேட்குறாங்க, தம்பி நம்ம என்ன கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம்ப்பா, கடல் தண்ணியெலாம் உள்ளே வந்து நம்ம எல்லாம் மாண்டு நம்ம சாக போகிறோம், நீ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கே என்னடா அப்படின்னா, அவன் சொன்ன, நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஏன் நீ மட்டும் ஜாலியாக இருக்க என்ன? அவன் சொல்கிறான், இந்த கப்பலை ஓட்டுறதே எங்கள் அப்பாதேன், இந்த கப்பல் மாலுமியே எங்கள் அப்பாதேன். சரிங்களா? அவர் தான் ஏற்கனவே சொன்னார்ல, இந்த ஒரு பெரிய ஆபத்து வரும் சொன்னார்ல, புயல் காற்று வரும் சொன்னார்ல. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம போயிடுவோம் எங்கள் அப்பா தான் நான் சொன்னார். இதுக்கு முன்னால் ஏற்கனவே நான் நிறைய தடவை நான் போயிருக்கேன். நான் எங்கள் அப்பா காப்பாற்றிடுவார், அவர் தான் சொல்லிட்டார்ல, நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார், இந்த கப்பல் நம்ம வந்து மூழ்கி போக மாட்டோம், எல்லாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜனங்களாம் பயப்படுறாங்க.
ஆனால் அந்த ஜானாக்ஸ் எப்படி இருக்கிறானா? சந்தோஷமாக இருக்கிறான். சந்தோஷம், எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாலுமி சொன்னது போலவே அந்த கடல் கொந்தளிப்புலாம் மாறி அப்படி கடல் என்ன செய்தது? இந்த கப்பல் அமைதியாக போனது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓ, இந்த பையன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை அவன் நம்பினானே, அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை அவன் முழுமையாக நம்பி பிடிச்சிக்கிட்டு தானே சந்தோஷமாக இருந்தான். நம்ம நம்பலையே, அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை நம்ம நம்பலையே அப்படி சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வருத்தப்பட்டாங்க. அன்பான தம்பி தங்கச்சி கவனி, ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் கொடுக்குறாரு, நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. நீ அந்த வார்த்தையை பெற்றிருக்கிறியா? உங்கூட ஏசப்பா டெய்லி பேசுகிறாரு. அந்த வார்த்தையை நீ பிடிச்சிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த பைபிள் இருக்கும். யார் யார்கிட்டலாம் பைபிள் இருக்குது தூக்கி காமிங்க பார்க்கலாம். உங்ககிட்ட பைபிள் இருக்கா? சாப்பிட்றதுக்குன்னு தனியாக தட்டி வச்சிருக்கிறையே, குளிக்கிறதுக்குன்னு தனியாக சோப்பு வச்சிருக்கிறையே, உனக்குன்னு ஒரு பைபிள் வச்சிருக்கியா? அல்லது உன் அக்கா தங்கச்சி பைபிளை தூக்கி வாசிக்கிறியா? உனக்குன்னு ஒரு பைபிள் வாங்கி டெய்லி அந்த பைபிளை நீ எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த பைபிள் வாசிக்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்வார்? உங்களோட பேசுவார். அவருடைய வார்த்தை உனக்கு நேராக என்ன செய்யும்? வெளிப்படும். நம்ம சர்ச்சில் நம்ம பாஸ்டரம்மா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரங்கள் வாசிப்பதற்கு அந்த வாசிப்பு அட்டவணையை போடுறார். எத்தனை பேருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த வாசிப்பு அட்டவணையை எடுத்து நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் ஒழுங்குங்கிறமா நீங்கள் என்ன செய்யுங்க? வாசிங்க. ஏசப்பா நிச்சயமாக என்ன செய்வார்? உங்கள் கூட பேசுவார். அந்த வசனத்தின் மூலமாக உங்கள் கூட என்ன செய்வார்? பேசுவார். கவனிங்க, நீங்கள் இந்த கஷ்டமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், கலங்கி போய் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பைபிள் வசனத்தின் மூலமாக ஏசப்பா உங்கள் கூட பேசுவார். ஏசப்பா உங்கள் கூட பேச விரும்புகிறார். என் மகளே, என் மகனே, உன் கூட நான் பேசணும்னு சொல்லி விரும்புகிறார். நீங்கள் பைபிள் எடுத்து ஜெபத்தோடு வாசித்தீங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா என்ன செய்வார்? உங்களோட பேசுவார். ஒரே சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அது அங்கிள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சில வருஷத்துக்கு முன்பாக நம்ம சபையில், முன்னால் இருக்கிற சபையில் அங்கிள் வந்து அந்த ஒரு உயரமான அந்த இடத்துல ஏணியை போட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஏணி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தேன். நானும் அந்த ஏணியிலிருந்து அப்படியே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தேன். என்னால் எந்திரிக்க கூட முடியல. பயங்கரமான கையில் அடி. பக்கத்தில் சத்தத்தை கேட்டு நம்ம சபைக்கு வர்ற ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தாங்க, நான் கீழே விழுந்து கிடக்கிறேன், என்னை நாங்கள் தூக்க முடியல, கையெல்லாம் பயங்கர வலி, வீங்கிருச்சு. அவங்க சொன்னாங்க, தம்பி உன் கையை எலும்பு உடஞ்சி போச்சு போல, அதான் கை வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணெயை போட்டு தடவி விட்டாங்க. கை வீங்கிருச்சு, என்னால் தூக்க கூட முடியல. அவங்க சொன்னாங்க, நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போப்பான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் உடனே ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் சர்ச்சில் தானே வேலை பார்த்தேன், எனக்கு ஏன் கையை உடையனு ஏசப்பான்னு சொல்லி நான் ரொம்ப அழுது ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ ஏசப்பா என் உள்ளத்தில் பேசினார், மகனே பைபிளை எடுத்து வாசி, பைபிளை எடுத்து வாசின்னு சொல்லி பேசினார். நான் உடனே பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது அன்றைக்கு ஏசப்பா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? நீதிமான் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை ஏசப்பா கொடுத்தார். நானும் எலும்பு உடஞ்சி போச்சு, எலும்பு முறிஞ்சி போச்சு, அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தை, ஏசப்பா பேசுகிறாரு, ஓ எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று பேசுகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஆஹா, ஏசப்பால நம்ம கூட பேசுகிறாருன்ட்டு நான் என்ன பண்ணேன், உடனே எந்திரிச்சு நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டேன். நான் பாருங்க, வலி அன்றையோடு என்ன செஞ்சிருச்சு, மறைஞ்சு போச்சு. ஏசப்பா எனக்கு நல்ல சுகம் கொடுத்தார். நீ அவருடைய வார்த்தையை நீ நம்புறையா? அவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கிறையா? ஏசப்பா டெய்லி உனக்கு வசனங்களை, வார்த்தையை கொடுக்கிறார். அதை நீ நம்பு. அந்த வார்த்தையை நம்பும் பொழுது அநேக ஆபத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நீ தப்பித்து வெளியே வர முடியும். அந்த வார்த்தையை நீ வாசிப்பாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை குறித்து, உம்முடைய வேத வசனத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் வேதத்தை வாசிக்க, வேதத்தின் மேல் பிரியமாயிருக்க, இரவும் பகலும் வேதத்தின் மேலே தியானமாயிருக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. ஆமேன். வேத வசனத்தை வாசிக்க முடியாதபடி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா தடைகள், ஆமேன், எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. உம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். 30, 60, 100 பலன் தருவதாக. ஆமேன். சோதரம் ஆண்டவரே, இந்த விபிசியில் பங்கெடுக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூ, அல்லேலூ, யா யா யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சார், நேற்று டே 1 விபிஎஸ்ல கேம் சூப்பராக விளாண்டுருக்கேன்.
நான் எல்லாம் போயிட்டேன். நானும் என்ன ஸ்டான்லி, என்ன தனியா பேசிட்டு இருக்க? அண்ணே இல்லண்ணே, நேத்து டே 1 விபிஎஸ்ல கேம்ஸ் பாத்தீங்களா? சூப்பரா விளையாண்டுருக்காங்க. சாம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க தெரியுமா? நான் எல்லாம் போயிட்டேன். அதுக்கு என்ன தம்பி, அதுக்கு எது கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு டே 2ல பாருங்க, பயங்கரமான கேம் இருக்கு. இன்னைக்கு கேம்ஸ் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. அண்ணே என்ன கேம்னே? அத மட்டும் சொல்லவே மாட்டேன், வெயிட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கேம் செஷனுக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம். போமா? பாய். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த கேம் செஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கிற இந்த செஷனுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். நீங்கள் இந்த கேம் செஷன் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த டே 2 அன்னைக்குரிய எல்லா வசனம் பாடலாம் எல்லாம் என்ஜாய் பண்ணதில் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட விளையாடுறதுக்காக 8 அண்ணன்மார்கள் வந்திருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நமக்காக வந்திருக்குது லெசன், அடுத்து மேத்யூ, அடுத்து ஜோனதான், ஸ்டான்லி, கேப்ரியல், அப்புறம் விஸ்வா. இன்னும் 2 அண்ணமா இருக்காங்க, அவங்களையும் பார்த்துடலாம். ஸ்டீஃபன் அண்ட் ஸ்டான்லி. எல்லாம் சூப்பராக கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? இன்னைக்கு சூப்பரான ஒரு கேம் இருக்கு, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த கேமோட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வைக்க போறோம். இந்த ஒரு பொருள் இங்கே இருக்கும், இந்த சென்டரில் வச்சிருவோம். இன்னைக்கு நம்ம இந்த 8 அண்ணன்மார்களை 2 டீமாக பிரிக்க போறோம். எல்லாரையும் 1 2 அப்படின்னு சொல்ல போறோம். எல்லாரும் 1 சொல்லுங்க. 1 2 3 3 இல்ல 1 1 2 1 2 1 2. இப்போ 1 சொன்ன அண்ணன்மார்கள் இந்த சைடு வந்துருங்க, 2 சொன்ன அண்ணன்மார்கள் அந்த சைடு போயிருங்க. இப்போ அண்ணன்மார்கள்லாம் 2 டீம் வந்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லிடுறேன். இந்த கேமோட ரூல்ஸ் நீங்களும் கேட்டுக்கோங்க, குட்டீஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என் கையில் ஒரு கர்ச்சிஃப் இருக்கு, இதை நான் பால் மாதிரி இப்படி செஞ்சுருக்கேன். இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம், இந்த சர்க்கிளில் இந்த ஆப்ஜெக்ட் வைக்கப்படும். இந்த பொருளை இந்த வட்டத்து நடுவில் வச்சுட்டு 2 டீமையும் 2 சைடில் நிற்க வைக்க போகிறோம். இந்த டீமில் உள்ள அண்ணன்மார்கள் எல்லாரும் அந்த கார்னர் போயிருங்க, இந்த டீமில் உள்ள அண்ணன்மார்கள் எல்லாரும் அந்த கார்னர் போயிருங்க. 2 கார்னர்லேருந்து நான் 1 2 3 சொன்ன உடனே உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆளும் உங்கள் டீம்லேருந்து ஒரு அண்ணனும் ஓடி வந்து இந்த பாலை யார் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு உங்கள் டீமுக்குள்ளே போயிடுறீங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். புரிஞ்சா குட்டீஸ்? இதில் இன்னொன்று ரூல் இருக்குது. இந்த பால் எடுக்கும்போது யாரும் இந்த வட்டத்துக்கு நடுவில் கால் வைக்கக்கூடாது. நம்பர் 2, யாரையும் இந்த பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தொடவும் கூடாது. இந்த 2 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம கேம் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 4 அண்ணன்மார்களுக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். 1 2 3 4, அதே போல் 1 2 3 4. நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ அந்த நம்பர் ஓடி வந்து இந்த பால் எடுக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஷஃபில் பண்ணிடலாமா? இதில் 4 நம்பர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இந்த 4 நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 டீமாக பிரித்தாச்சு. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் நம்பர் சொன்ன உடனே நீங்கள் ஓடி வந்து இந்த பால் எடுக்க போகிறீங்க. இந்த கர்ச்சிஃபை யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்கள் டீமுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் என்னன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. இந்த கேமோட பேர் முடிஞ்சா எடுத்துப்பார். இந்த கேம் பேர் என்னது? முடிஞ்சா எடுத்துப்பார். ஓகே, இந்த கேம்க்கு ரெடியாக இருக்கீங்களா? இந்த சைடில் 4 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த அண்ணன்மார்களுக்கும் 4 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ அந்த நம்பரில் உள்ள அண்ணா ஓடி வந்து எடுக்கணும். ரெடியா? இப்போ ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். நம்பர் 3. சூப்பர். உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். இந்த 15 செகண்ட்ஸில் ஓகே சூப்பர். எல்லாம் ஜோராக கிளாப் பண்ணிடலாமா? இங்கே நம்ம பார்த்த நம்ம ட்ரையல் ரவுண்டில் இங்கே ஸ்டான்லியனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக போயிட்டாங்க. ஸோ இந்த டீமுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். இதுதான் ரூல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்கள் டீம் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் 10 பாயிண்ட்ஸ். நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாமா? டீம் 1, ஆர் யூ ஆல் ரெடி? எஸ். டீம் 2, ஆர் யூ ஆல் ரெடி? சூப்பர். இப்போ நம்ம கேம்குள்ளே போக போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் 1. யார் இப்ப ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். டீம் 1 டீம் 2? சூப்பர். குட் குட் குட். டீம் 2க்கு ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நான் சொல்ல போற நம்பர் 3. சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணிருங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ரொம்ப ஆக்டிவா லிசன் பண்ணணும், இங்க கவனமா இருக்கணும். சரியா? அடுத்த நம்பர் சொல்ல போற நம்பர் 4. யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். டீம் 1 டீம் 2 பார்க்கலாம். Who will be the winner? ஒரே இடத்துல நிக்க கூடாது. ஓகே,
யார் வின் பண்ண போறீங்க? இந்த 10 பாயிண்ட்ஸ் யாருக்குன்னு பார்க்கலாம். பிளஸ்ஸனா விஸ்வாக்கா, டீம் ஏவா, டீம் பியா? பார்க்கலாம். ஒரே இடத்துல நிக்காதீங்க, கால் படக்கூடாது. சூப்பர், அவுட். ஓகே, இதுல வின் பண்ணது டீம் A, that is team 1க்கு 10 points கொடுக்க போறோம். So leading is team 1 with 20 points, team 2க்கு 10 points. இப்போ நான் அடுத்த நம்பர் சொல்ல போறேன். நம்பர் 3 யார் வின் பண்ண போறீங்க பார்க்கலாம். ஸ்டான்லியா, கேப்ரியலா? சூப்பர், ரொம்ப ஆக்டிவா வண்டர்ஃபுல்லா அந்த டீம் விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? இப்போ நான் நம்பர் சொல்ல போறேன், எல்லாம் கவனமா இருங்க. நம்பர் 2 இப்போ யார் வின் பண்ண போறீங்க பார்க்கலாம். சியர் அப் பண்ணுங்க கைஸ், கம் ஆன், கிளாப் பண்ணி சியர் பண்ணுங்க. யார் வின் பண்ண போறான்னு பார்க்கலாம். சூப்பர், ஜோனத்தன் அண்ணா நல்ல ஒரு ட்ரிக் ட்ரை பண்றாங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். இப்போ ஸ்கோர் நம்ம பார்க்க போறோம். டீம் 1 with 40 points and team 2 with 10 points. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்போ வேணாலும் நீங்களும் ஜெயிக்கலாம். நீங்க ஆக்டிவா லிசன் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போற நம்பர் 3. யார் 3 வரீங்க? ஓகே, ஸ்டான்லி, கேப்ரியல். ஓ வண்டர்ஃபுல், செம ஃபாஸ்டா இருந்தீங்க. டீம் 1 50 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, டீம் 2 10 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ நான் அடுத்த நம்பர் சொல்ல போறேன். நம்பர் 1 இந்த தடவை யாருக்கு அந்த 10 பாயிண்ட்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். எந்த அண்ணா எடுக்க போறான்னு பார்க்கலாம். மேத்யூ அண்ணனுக்கு எடுக்க போறாங்களா? எடுங்க, சுத்துங்க, சேம் இடத்துல நிக்க கூடாது, நீங்க சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நான் 10 என்ன போறேன். 10 9 8 7 6. சூப்பர். இப்போ for the நம்பர் எந்த நம்பர் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? இப்போ சொல்ல போற நம்பர் 4. இந்த 4 யார் அந்த 10 பாயிண்ட்ஸ் எடுக்க போறீங்க? லீடிங்ல இருக்க டீம் எடுக்க போறாங்களா? யார் ட்ரை பண்ண போறீங்க பார்க்கலாம். சேம் இடத்துல நிக்காதீங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். ஓகே, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. 2 ரவுண்ட்ல பார்க்க போறோம் யார் இந்த டைம் வின் பண்ண போறான்னு. இப்போ நான் நம்பர் சொல்ல போறேன். நம்பர் 1 இப்போ யார் அந்த 10 பாயிண்ட்ஸ் எடுக்க போறீங்க? டீம் 1கா டீம் 2கா? எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்க, ரொம்ப ஆக்டிவா லிசன் பண்ணுங்க. அவுட். ஓகே, 10 பாயிண்ட்ஸ் டீம் 2. இப்போ ஸ்கோர் சொல்லிடுறேன். டீம் 2 with 40 points, team 1 with 50 points. நம்ம ஒரு 2 டீமுக்கு கிளாப் பண்ணிடலாம். இன்னும் 1 லாஸ்ட் ரவுண்ட். நம்பர் 4ல யார் வின் பண்ண போறீங்க? வின் பண்ண போறது பிளஸ்ஸனா விஸ்வாவா? யாரையும் தொடக்கூடாது, யாரையும் மிதிக்க கூடாது, சர்க்குல மிதிக்க கூடாது, கவனமா இருக்கணும். உங்களுடைய கவனம் ஃபுல்லா உங்களுடைய நக்கை நோக்கி இருக்கணும், கரெக்டா எடுக்கணும். Your time starts now. 10 9 8 7 out. Okay, wonderful. இப்போ நான் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் சொல்லிடுறேன். நம்ம 10th play விளையாண்டுருக்கோம். with team 2 40 points and team 1 with 60 points. Wonderful. இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்ட் 2. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 4 அண்ணன்மார்களும் நாம இந்த சைடு வர போறாங்க, இந்த 4 அண்ணன்மார்களும் இங்க வர போறாங்க. இப்போ 2 டீமும் அவங்களோட பிளேஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்பர்ஸை டீமுக்குள்ள நீங்க மாத்த போறீங்க. உங்களுடைய 4 நம்பரும் உங்க 4 அண்ணன்மார்களுக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகே, டீம் 1 ரெடியா இருக்கீங்களா? இப்போ 2 டீமும் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. இந்த தடவை எந்த டீம் வின் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். டீம் ரெடி. நம்பர் 2 யார்? ஓகே, எந்த டீம் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். டச் பண்ண கூடாது. சூப்பர். டீம் 1க்கு 10 பாயிண்ட்ஸ். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? டீம் 1க்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ சொல்ல போற நம்பர் 1 வாங்க. நம்பர் 1 யார் எடுக்க போறன்னு பார்க்கலாம். சூப்பர் பார்ட்னர் சூப்பர். அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது. சூப்பர் 10 points for team 1 and 10 points for team 2. இப்போ third யார் வர போறான்னு பார்க்கலாம். நம்பர் 4 யார் இதுல வின் பண்ண போறீங்க? என்ன செய்றீங்க? ஓகே, கேப்ரியலா, விஸ்வாவா? ஓகே, சூப்பர். இப்போ நான் சொல்ல போற நம்பர் 3 யார் இங்க வின் பண்ண போறான்னு பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே, டீம் என்கரேஜ் பண்ணுங்க.
டீம் 1கா டீம் 2வா? சூப்பர் சூப்பர். இந்த தடவை ஸ்டீஃபன் வின் பண்றாங்க. டீம் 2க்கு 10 பாயிண்ட்ஸ். ஸோ 20 and 20. Now round 2ல 5th டைம் நான் சொல்ல போற நம்பர் 2. இப்போ யார் வின் பண்ண போகலாம்? நம்பர் 1ஆ நம்பர் 2வா? ஓ ஜோனத்தன் அண்ணா சூப்பரா விளையாடுறாங்க. உள்ள சர்க்கிள்ல நீங்க தொடக்கூடாது. எல்லா ஜிம்னாஸ்டிக் ஒர்க்லாம் பண்றீங்க. கிளாப் பண்ணிடலாம். டீம் 2க்கு சூப்பரா வின் பண்ணி கொடுத்தாங்க ஜோனத்தன் அண்ணா. குட். நீங்க அந்த காட்சி ஃபுல்லா வச்சிருங்க. அடுத்தது நான் கூப்பிட போறேன். நம்பர் ரெடியா இருங்க. நம்பர் 1ல வந்து யார் வின் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். இதுல பிளஸ்ஸர். வாவ் சூப்பர் 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 சூப்பர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே இப்போ நான் கூப்பிட போறேன் நம்பர் 4. நம்பர் 4 யார் வின் பண்ண போறீங்க பார்க்கலாம். இப்போ கேப்ரியலா இல்ல விஸ்வாவா? வாவ் சூப்பர் வண்டர்ஃபுல். சூப்பரா விளையாண்டுட்டாங்க. இப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ? உங்களோட பாயிண்ட்ஸ் 30. உங்களோட பாயிண்ட்ஸ் 40. நான் சொல்ல போற நம்பர் ரெடியா இருங்க. நம்பர் 2. இப்போ ஸ்டான்லியா இல்ல ஜோனத்தானா? யாரு? சூப்பர். எல்லாம் ஜோர கிளாப் பண்ணிடலாம். வண்டர்ஃபுல்லா விளையாண்டாங்க. ஓகே வாவ் சூப்பர். இப்போ நான் சொல்ல போற நம்பர் குட்டீஸ் ரெடியா இருங்க. இட்ஸ் நம்பர் 1. இப்போ ரெண்டு அண்ணால எந்த அண்ணா வந்து வின் பண்ண போறாங்க பார்க்கலாம். டீம் 1. ஓகே காலை உள்ள வைக்க கூடாது. நீங்க காலை உள்ள வச்சிட்டீங்க. சோ பாயிண்ட் இஸ் ஃபார் டீம் 1. சோ ரொம்ப கவனமா விளையாடணும். சூப்பர். கடைசியா ஒருத்தர சொல்ல போறேன். இப்போ நான் சொல்ல போற நம்பர் 3. நம்பர் 3 யார் வந்து வின் பண்ண போறான்னு பார்க்கலாம். கம் ஆன். ஸ்டான்லிக்கு சூப்பரா சப்போர்ட் பண்றாங்க ஸ்டீஃபன். சூப்பர். எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணிடலாம். இந்த மேட்ச் ரவுண்ட் 2ல வின் பண்ணது நம்மளோட டீம் 2. சூப்பரான மேட்சா போயிட்டு இருக்கு. ரவுண்ட் 1ல டீம் 1 வின் பண்ணாங்க. ரவுண்ட் 2ல டீம் 2 வின் பண்ணாங்க. இப்போ சூப்பரான ஃபைனல்ஸ் போகுது. ஃபைனல்ஸ் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் 1 வின் பண்ணாங்க. அவங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிடலாம். சூப்பரா வின் பண்ணீங்க. செகண்ட் ரவுண்ட்ல டீம் 2 வின் பண்ணாங்க. வின் பண்ணவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃபைனல்ஸ் வச்சிருக்கோம். ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்றீங்களோ they are the winner of the day for this VBS day 2. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜபானனை கூப்பிட போறோம் for the final round. குட்டீஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஜபானா வந்திருக்காங்க. அவங்களும் சேர்ந்து இந்த ரெஃபரி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட ஜபானா வந்திருக்காங்க. ஃபைனல் ரவுண்டுக்காக கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டீம் 1 உங்களோட பிளேஸ்க்கு போயிருங்க. டீம் 2 உங்களோட பிளேஸ்க்கு போயிருங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஜபானா போய் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ண சொல்ல போறேன். ஜபானா நீங்க போய் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. பாய்ஸ் நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி? இப்போ நம்பர் வந்து ஜபா சொல்ல போறோம். ஜபானா சொல்லும்போது கரெக்டா கவனிங்க. இப்போ டீம் 1ஆ இல்ல டீம் 2வா யார் வின் பண்ண போறான்னு நம்ம ஃபைனல்ஸ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம அடுத்த நம்பர் சொல்ல போறோம். ஜபா நம்பர் சொல்லுங்க. ஓகே குட்டீஸ் அண்ணன் ரெண்டு பேரும் பயங்கரமா ரெடியா இருக்காங்க. இப்போ என்ன நம்பர் சொல்லலாம்? நம்பர் 2. இதுல யார் வின் பண்ண போறா பார்க்கலாம். டீம் 1ஆ டீம் 2வா? சூப்பர். எடுக்கும்போது கைப்பற்றுச்சு. மேத்யூ அண்ணன் டீம் அவுட். அதனால goes to டீம் 2. உங்களுக்கு ஜோரா கிளாப் பண்ணிடலாம். அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கலாமா? அண்ணங்கள ரெடியா இருக்காங்க. அடுத்த நம்பர் கூப்பிட போறோம். நம்பர் 4. அடுத்து வின் பண்ண போறா. இந்த 10 பாயிண்ட்ஸ் யாருக்கு போக போகுது? ஏற்கனவே எடுத்த அந்த 10 பாயிண்ட்ஸ் டீமுக்கு போக போதா இல்ல டீம் 2க்கு போக போதா இல்ல டீம் 1 கிளாப் பண்ணுங்க. ஜோரா சூப்பர். ரெடி. நம்பர் 3. யார் வின் பண்ண போறீங்க? விஸ்வாவா இல்ல ஸ்டீஃபனா? வாங்க ஒரே நிக்க கூடாது. மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே மூவ் பண்ணுங்க. யார் இதுல வின்னர்ஸ்? அவுட். சூப்பர். பாயிண்ட்ஸ் ஃபார் டீம் 2. 30 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. with 0 பாயிண்ட்ஸ் டீம் 1ல இருக்காங்க. ஓகே குட்டீஸ் அடுத்து போலாமா? எஸ். நம்பர் டிஸ்குவாலிஃபைட். இப்போ உங்களுக்கு தான் அந்த 10 பாயிண்ட்ஸ். ஜோரா கிளாப் பண்ணிடலாம். இப்படி நம்பர் சொல்றதுக்கு நீங்க ஓடக்கூடாது. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே பாய்ஸ் ரெடியா? Yes, போலாமா? நம்பர் 3. நம்பர் 3 இந்த பாயிண்ட் யாருக்கு போக போகுது? டீம் 1கா டீம் 2கா?
ஒரே இடத்துல நிக்க கூடாது. ஸ்டீஃபன் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, விஸ்வா மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க டீமுக்கு 15 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். டச் பண்ணிடக்கூடாது. 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, டைம்ஸ் அப். நீங்க போலாம். Time நோ out. பாயிண்ட்ஸ். ஓகே குட்டீஸ், இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டைம் அவுட் ஆயிருச்சு. அதனால மேட்ச் ஃபார் திஸ். இந்த பாயிண்ட் திரும்ப நான் சொல்லுவோம், திரும்ப வேற நம்பர் சொல்லப்படும். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போக போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் போக போறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போக போறோம். நம்பர் 4. நம்பர் 4. ரெண்டு ஓகே. சூப்பர் அவ்வளவுதான் வந்துருக்கு. சூப்பர். டிஸ்குவாலிஃபைட். சோ ரெண்டு பேர் வர கூடாது. உங்களுடைய நம்பர் மட்டும் தான் நீங்க வரணும். அவங்க டீம்ல இருந்தே பாத்துட்டாங்க. அதனால இந்த சைடு வந்து அவுட் ஆயிட்டாங்க. பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் 1. 10 points for team 1. சோ உங்களோட டோட்டல் எவ்வளவு? 20. உங்களுடைய டோட்டல் 30 points. ஓகே, கிளாப் பண்ணிருங்க. லீடிங்ல இருக்காங்க. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. யார் அதை வின் பண்ண போறாங்க? ஓகே. ரெடி. ஸ்டார்ட். நம்பர் 1. நம்பர் 1 இப்போ யார் வின் பண்ண போறா? ஸ்டான்லியா வின் பண்ணிடுவீங்களா? சூப்பர். தம்பிங்க வாங்க, என்னாச்சு? ஓ ஓகே. அப்ப அவுட் அவங்க. பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் 1. இன்னும் நமக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே. யாருக்கு அந்த 4 பாயிண்ட்ஸ் போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ரெடி, ஸ்டார்ட். நம்பர் 2. இந்த ரவுண்ட் யார் வின் பண்ண போறா? மேத்யூவா? வாவ்! கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல். அட்டகாசமான ஆட்டம். சூப்பர். உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் 40. உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் 30. ஓகே. நம்பர் 3. விஸ்வா, கம் ஆன். இட்ஸ் ஓகே. ஒரே இடத்துல நிக்க கூடாது. நீங்க சுத்தலாம். டீம் ஏவா டீம் பியான்னு பார்க்கலாம். ஆக்டிவா விளையாடுறாங்க. ஸ்டீஃபன்கா இல்ல விஸ்வாக்கா? யார் இந்த? வாவ்! 10 points for team 2. பாயிண்ட்ஸ் சொல்லிடலாமா? இப்போ உங்களுடைய பாயிண்ட்ஸ் 30, உங்களோட பாயிண்ட்ஸ் 50. இப்போ யார் வின்னிங் போறா பார்க்கலாம். சூப்பர். பாய்ஸ், ஆர் யூ ரெடி? நம்பர் 2. யார் வின் பண்ண போறா பார்க்கலாம். டீம் 1ஆ, டீம் 2ஆ, டீம் 3. சூப்பர். பாயிண்ட்ஸ் கோஸ் டு டீம் 1. ஜோரா கிளாப் பண்ணிருங்க. ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு வராங்க. ஓகே. ஆட்டம் ரொம்ப பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. ஃபைனல் பாயிண்ட் இன் ஃபைனல் ரவுண்ட். நம்பர் 4. தேர்ட் ரவுண்ட், ஃபைனல் பாயிண்ட். யார் இப்ப லீட் பண்ண போறான்னு பார்க்கலாம். ஒரே இடத்துல நிக்க கூடாது. டீம் நீங்க சுத்துங்க. பாயிண்ட் கை வைக்க கூடாது. ரெடி. உங்களுக்கு டைம் இருக்கு. 10 9 8. ஓகே, இப்ப மேட்ச் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போன கேம்ல மேட்ச் வந்து இப்ப டிரா ஆயிருச்சு. ரொம்ப பயங்கரமா விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் டிரா ஆயிட்டாங்க. குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த சூப்பரான கேம்ல ஃபைனல் ரிசல்ட் இஸ் டிரா. சூப்பரா வின் பண்ண 2 டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட்டீஸ், இன்னைக்கு இந்த கேமோட கன்க்ளூஷன்ல நம்ம வந்தாச்சு. இந்த கேம் வின் பண்ணது 2 டீம் டிரா ஆயிருக்காங்க. இதுல நம்ம ஜோரா கிளாப் பண்ணி அவங்க 2 டீமையும் என்கரேஜ் பண்ணிடலாம். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம பயங்கரமா ஈக்குவலா விளையாண்டாங்க. பாத்தீங்களா? அதுதான் இந்த கேமோட சூப்பரான ஸ்பெஷாலிட்டி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க பயங்கரமா விளையாண்டாங்க. எஸ், செகண்ட் ரவுண்ட்ல இந்த டீம் சூப்பரா விளையாண்டாங்க. ஆனா தேர்ட் ரவுண்ட்ல இந்த டீம் செம்மையா விளையாண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போய் மேட்சை டிரா பண்ணிட்டாங்க. வாவ், பக்காவா விளையாண்டாங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அந்த கேம்ல இருந்து? இவங்க எப்படி ஜெயிச்சாங்க பாத்தீங்களா? அவங்களோட புத்திய ரொம்ப ஷார்ப்பா யூஸ் பண்ணாங்க. இவங்க எப்படி ஜெயிச்சாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப கிளியரா, சரியான நோக்கத்தோட கரெக்டா அவங்க விளையாண்டாங்க. இன்னைக்கு நம்ம டே 2 ஓட டாபிக் என்னன்னு தெரியுமா? நோ a weapon. அப்பாடா, ஏதோ மேட்சை டிரா பண்ணிட்டோம். என்ன ஸ்டான்லி, தோத்துருவீங்க நினைச்சேன், கடைசியில பயங்கரமா விளையாண்டு மேட்சே டிரா பண்ணிட்டீங்க. ஆமாண்ணே, அவங்க பயங்கரமா விளையாண்டாங்கண்ணே. கடைசியில் ஏதோ 2 பாயிண்ட் எடுத்து டிரா பண்ணிட்டோம்னே. சூப்பர் தம்பி, நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன குட்டீஸ், உங்களுக்கு கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அடுத்த செஷனுக்குள்ள போவோமா? அடுத்த செஷன் என்னதுன்னு? அடுத்த ஆக்டிவிட்டி தான். நமக்காக ஆக்டிவிட்டி சொல்லித்தர ஆனி அக்கா ரெடியா இருக்காங்க. நம்ம ஜோரா கையை தட்டி அவங்களை கூப்பிட்டுருவோமா? ஹாய் குட்டீஸ், இந்த டே 2 ஆஃப் VBSல உங்களை எல்லாரும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா, ஆர்மர் செய்ய போகிறோம், கேடகம் செய்ய போகிறோம். இந்த கேடகம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
போருக்கு மக்கள்லாம் போகும்போது எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு எல்லோ A4 ஷீட், ப்ரௌன் A4 ஷீட், ஒரு ரெட் கலர் கிளிட்டர் பேப்பர், இல்லைனா ஒரு பிளெயின் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேடகம் செய்கிறதுக்கு ஒரு ப்ரௌன் ஷீட், இதுதான் பேஸாக செய்ய போகிறோம். இதை நம்ம மடிச்சுட்டு இங்கே ஒரு கீழே ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிடலாமா? உங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப், இதுதான் ஆர்மரோட ஷேப். ஸோ இதே மாதிரி அந்த எல்லோ A4 ஷீட்லேயும் நம்ம இந்த சைஸோட குட்டி சைஸில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லோ பேப்பரையும் நம்ம அழகாக இந்த ஆர்மர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரெட் கலர் கிளிட்டர் பேப்பரில் ஒரு கிராஸ் செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த எல்லோ பேப்பரோட குட்டியாக நடுவில் வந்து அந்த கிராஸ் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸோட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக மெதுவாக பொறுமையாக பண்ணணும், ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அழகான கிராஸ் நீங்களாம் செஞ்சிட்டிங்களா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் பேஸ்டிங் டைம். இப்போ இந்த ப்ரௌனுக்கு மேலே எல்லோக்கு மேலே இந்த கிராஸை அழகாக ஒட்ட போகிறோம். மெதுவாக பொறுமையாக ஒட்டுங்க. இப்போ நம்ம இந்த எல்லோ ஷீட் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கிராஸை வந்து எல்லோ ஷீட்டுக்கு நடுவில் ஒட்ட போகிறோம். கரெக்டாக அந்த சென்டராக பார்த்து நீங்கள் கரெக்டாக ஒட்டுங்க. வாவ், அழகாக இருக்குதுல்ல? இந்த மாதிரி நீங்களும் அழகாக செஞ்சுருக்கீங்களா? சூப்பர். இப்போது இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பே போதும். ஸோ இதை நம்ம வந்து மடித்து இதை அப்படியே பின்னாடி நம்ம ஒட்ட போகிறோம் சென்டராக. அதுக்குள்ளே எடுத்துடாதீங்க, நல்லா காயட்டும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஒட்டிக்கோங்க.
இப்போ நம்ம ஆர்மர் ரெடி. இப்போ இந்த ஆர்மர் பைபிளில் என்ன குறிக்குதுன்னா விசுவாசத்தை குறிக்குது, ஃபெய்த்தை குறிக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை வந்து தாக்குனாலும் விசுவாசத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நம்மளை வந்து அட்டாக்கே பண்ணாது. இந்த ஆர்மரை போல நல்ல ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு தரும். எல்லாரும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா? சூப்பர். உங்களை நான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி செஷனில் பார்க்குறேன். பாய். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு AGVBS. இப்போ நம்ம சாங் செஷனுக்குள்ள வந்திருக்கோம். நேற்று சொல்லி கொடுத்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? கண்டிப்பா எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட இன்னைக்கு சூப்பரான பாட்டு நமக்காக இருக்கு. அந்த பாட்டை சொல்லி தரதுக்கு நம்ம கூட அக்காங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். அக்காங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. நம்ம சாங்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு என்ன சாங் பார்த்தீங்கன்னா கொடி பறக்குதடான்னு ஒரு சாங். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கொடியெல்லாம் அங்கங்கே பறக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான கொடி. இது வந்து இயேசுவுக்கான கொடி. ஓகேவா? நம்ம யாரு? ஜெயிச்சவங்க, தோக்குறவங்க கிடையாது. நம்ம ஜெயிக்கிற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஓகேவா? அந்த பாட்டை கேளுங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? கேட்கவே மாட்டேங்குது, சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிற சவுண்ட் என் காதை பிக்க வேண்டாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, சூப்பர். போலாமா? கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, என் இயேசுவுக்காய் வாழப் போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, இயேசுவுக்காய் வாழப் போறேன்டா. அடிமையாக இருந்த என்ன அன்பினால தூக்கினாரு, கொள்ளையாக இருந்த என்ன பிள்ளையாக மாற்றினாரு. அடிமையாக இருந்த என்ன அன்பினால தூக்கினாரு, கொள்ளையாக இருந்த என்ன பிள்ளையாக மாற்றினார். நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, இயேசுவுக்காய் வாழப் போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, இயேசுவுக்காய் வாழப் போறேன்டா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மேஜிக் ஷோ. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? மேஜிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது அன்னை கையில் ஒரு புக் இருக்குது. கரெக்டா? எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுதா? ஓகே. இப்போ இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? என்ன எழுதியிருக்கு இதில்? தெரியலையா உங்களுக்கு? எப்படி இருக்கு? எம்டியா இருக்கா? நல்லா பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. எம்டியாவா இருக்கு? ஆமா, எம்டியா இருக்குல்ல, எதுவுமே எழுதலையே, புது நோட்டா இருக்கு. அப்படி தானே? நல்லா பார்த்துட்டீங்களா? எல்லாம் எம்டியா தானே இருக்கு? எல்லா பேஜுமே எம்டியா இருக்கா? வெரி குட். ஸோ எப்படி இருக்குது இந்த புக்கு? எம்டியா இருக்குது. அப்படி தானே? இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் நினச்சிட்டு இருக்கோம், நான் வந்து ரொம்ப வெறுமையாக இருக்கேன், எனக்கு எந்த தாளந்துமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? அந்த பையன் மாதிரி நல்லா வந்துட்டு என்னால் வரைய முடியலை, அந்த பொண்ணு மாதிரி என்ன பண்ண முடியல, நான் நல்லா டான்ஸ் ஆட முடியல, அந்த அவங்களும் நல்லா பாட்டு பாடுறாங்க, என்னால் என்ன பண்ண முடியல, வாயை திறந்து பாடினாலே குரல் கட்ட குரலாக இருக்குன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? அந்த பையன் நல்லா கீபோர்டு வாசிக்கிறான், என்னால் வாசிக்க முடியல, அவன் நல்லா படிக்கிறான், என்னால் அந்த அளவுக்கு படிக்க முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய நேரம் நம்மளை குறித்து நம்மளை என்ன பண்ணுறோம், ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குதா? ஆமாம். அப்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, எனக்கு எந்த தாளந்துமே இல்லை, நான் வந்து வெறுமையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி தானே? எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் தம்பி தங்கச்சி, நீ யோசிச்சு பாரு, ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்,
என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, என்னைய வந்து தொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்? வெறுமையாக இருக்கவனோட வாழ்க்கைய என்ன பண்ணுவார் தெரியுதா? என்னாச்சு? ஆமாம், வெறுமையாக இருக்க வாழ்க்கைய கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? நிரப்புவார். எல்லாரும் பார்ப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க, எப்படிடா இந்த பையன் திடீர்னு எப்படி இந்த மாதிரிலாம் மாறினா, நல்லா சூப்பராக மாறிட்டானே, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தான், இன்னைக்கு பார்த்தா ஹீரோ ஆயிட்டானே அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி தானே? உன் வாழ்க்கையை யார் மாற்றினது? ஏசப்பா மாற்றிருக்காரு. அப்போ நீ தொடர்ந்து நீ ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போது, நீ ஏசப்பா பிள்ளையாவே வாழும்போது உன் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? எப்படி தெரியுமா மாறும்? எப்படி மாறிடுச்சு உன் வாழ்க்கை தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்களே, என்ன தெரியுது உங்களுக்கு? கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுல்ல? ஒன்றுமே இல்லாத உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு டேலண்ட்டை தந்து உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றிட்டார் ஏசப்பா? பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக மாற்றிட்டார். அப்படி தானே? ஏசப்பாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஜீசஸ், நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த நல்ல லைஃபுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, எனக்கு கொடுத்த நல்ல பேரண்ட்ஸ்க்காக நன்றி, எனக்கு கொடுத்த நல்ல டேலண்ட்ஸ்க்காக நன்றி. இந்த தாளந்துகளாக நான் யாருக்காக பயன்படுத்தணும்? யாருக்காக பயன்படுத்தணும்? சத்தமாக சொல்லுங்க, கேட்கல. வெரி குட், ஏசு சாமிக்காக தான் பயன்படுத்தணும். அப்படி தானே? ஒரு நாள் நல்லா பாட முடியுதுன்னா அந்த பாட்டு யாருக்காக நீ பாடணும்? ஏசப்பாக்காக பாடணும். ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்தி நீ பாடணும். அப்படி தானே? நீ செய்கிற எல்லா செய்களையும் யாரை மகிமைப்படுத்தணும்? ஏசு சாமியை தான் மகிமைப்படுத்தணும். அப்படி தானே? பைபிள் அழகா ஒரு வசனத்தை சொல்லுது, எதை செய்தாலும் மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்திடு அப்படின்னு சொல்லுது. அப்படி தானே? கர்த்தருக்குன்னு எப்படி செய்யணுமா? நீங்கள் முழு மனசோடு செய்யணும். எதை பார்த்தாலும் மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீ பண்ணவே கூடாது. சரியா? நீ எந்த ஒரு காரியம் பண்ணாலும் யாரை ப்ளீஸ் பண்ணக்கூடாது? ஆமாம், உன் டீச்சர்ஸை ப்ளீஸ் பண்ணணும், அப்பா அம்மாவை ப்ளீஸ் பண்ணணும், சர்ச்சில் பாஸ்டரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நீ யாரை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். கரெக்டா? ஏன்னா ஏசாமி என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை பியூட்டிஃபுல்லாக மாற்றி கொடுத்துருக்காரு. அதற்கு தம்பி தங்கச்சி நீயும் நானும் என்ன பண்ணணும்? நன்றி உள்ளவனா இருக்கணும். டெய்லி ப்ரேயர் பண்ணுவீங்களா ஜீசஸ்ட்ட? ஜீசஸ் என்ன சொல்லுவீங்க? இந்த வாழ்க்கை, நீங்கள் கொடுத்த டேலண்ட்டு, நீங்கள் கொடுத்த கிருபை எல்லாமே யாருக்காக நான் பயன்படுத்தணும்? சத்தமாக சொல்லுங்க, யாருக்காக பயன்படுத்த போறீங்க? ஆமாம், ஏசு சாமிக்காக பயன்படுத்தணும். நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுவீங்களா? சரிங்களா? ஓகே, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், இவ்வளோ நேரம் அழகாக கதைகள்லாம் கேட்டு பாட்டெல்லாம் பாடி நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடினீங்களா? வெரி குட். இப்போ நம்ம என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணி அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை யூஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை விசுவாசித்து அதன் மூலம் அற்புதம் பெற்ற ஒரு மிஷினரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கதை கேட்கலாமா? வெரி குட். இப்போ ஒரு ஊரில் சிமிர்னான் ஒரு பட்டணத்தில் கேலிஸ்டோன்னு சொல்லி ஒரு அம்மையார் இருந்தாங்களாம். அந்த அம்மையார் என்ன பண்ணாங்களாம்? தேவனுக்கு பயந்து உண்மை உத்தமமாக நடந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மையார் என்ன பண்ணாங்களாம்? நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவங்களுக்கு ஒரு தரிசனம் தந்தாங்களாம். அந்த தரிசனத்தில் ஏஞ்சல் வந்து சொன்னாங்களாம், கேலிஸ்டோ கேலிஸ்டோ, நீ என்ன பண்ணணும்? நீ எபேசி என்ற வாசலுக்கு போய் அங்கே 2 மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு குட்டி தம்பியை விற்பனைக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த குட்டி தம்பியை நீ என்ன பண்ணணும்? விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த தரிசனத்தில் அந்த குட்டி தம்பியை குறித்து சொன்னாங்களாம். அப்போ இந்த கேலிஸ்டோ அம்மையார் என்ன பண்ணாங்களாம்? சரிங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு அவங்க அப்படியே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கேலிஸ்டோ அம்மையாருடைய காதில் ஒலித்து கொண்டே இருந்துச்சான். கடைசியில் கேலிஸ்டோ அம்மையார் என்ன பண்ணாங்களாம்? காலையில் எழுந்திரிச்சு வேகமாக உங்களை மாதிரி நல்ல பிள்ளையா இப்போ எப்படி விபிஎஸ்க்கு வேகமாக கிளம்பி வந்து உட்காந்து அழகாக கவனிக்கிறீங்க, அந்த மாதிரி கேலிஸ்டோ அம்மையாரும் வேகமாக கிளம்பி என்ன பண்ணுறாங்களாம்?
அந்த எபேசி என்ற வாசலுக்கு போனாங்களாம். அப்படி போகும்போது அங்க விற்பனைக்காக ஒரு குட்டி பையனை கொண்டு வந்திருந்தாங்களாம். அந்த குட்டி பையன் என்ன பண்ணானா, அங்க தூரத்துல நின்றுகிட்டு இருந்தானா. காலிஸ்டோ அம்மையாருக்கு அந்த குட்டி பையன்தான் ஆண்டவர் சொன்ன பையனா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த குட்டி பையன் கிட்ட போய், தம்பி தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த குட்டி தம்பி சொன்னானா, என் பேரு பொலிகாஃப் அப்படின்னு சொன்னானா. ஆண்டவர் இந்த தரிசனத்துல இந்த குட்டி தம்பியோட பேரு பொலிகாஃப், அவன் கிழக்கு தேசத்தான், அவன் இந்த மாதிரி 2 பேரு ஒரு குட்டி பையனை கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வருவாங்க. நீ அந்த பையனை அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலை கொடுத்து நீ அவங்கள வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்துல சொல்லியிருந்தாராம். உடனே இந்த காலிஸ்டோ அம்மையார் என்ன பண்ணாங்க, அந்த குட்டி தம்பி தான் பொலிகாஃப்ன்றது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்குலாம் ஆண்டவர் வந்து தரிசனத்துல சொன்ன அதே நபரை நேர்ல பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. உடனே வேக வேகமா போய் அந்த 2 பேர் அந்த குட்டி தம்பியை கூட்டிட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட போய் அவங்க சொன்ன அமௌண்ட்டை அப்படியே கையில கொடுத்து அந்த குட்டி தம்பியை மீட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த குட்டி தம்பியை நல்லா செல்லமா பார்த்துக்கிட்டாங்களாம். ஏசப்பாவுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்களாம். அந்த குட்டி தம்பிக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வாங்கி கொடுத்து அந்த தம்பிக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன தேவை எல்லாத்தையும் அந்த அம்மா பார்த்துக்கிட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குட்டி தம்பி என்ன பண்ணானா, அந்த அம்மாட்ட பைபிள் படிக்கிறது எப்படிமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்படி படிக்கணும் தம்பி, நீ இந்த பைபிளை படிக்கும்போது அதை வாசித்து உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்களாம். நீங்களும் நிறைய பேர் பைபிள்லாம் படிப்பீங்கள்ல டெய்லி காலையில், வெரி குட். அதே மாதிரி அந்த காலிஸ்டோ அம்மையார் சொல்லி கொடுத்தத அந்த பொலிகாஃப்ன்ற அந்த குட்டி தம்பி என்ன பண்ணாங்களாம், டெய்லி பைபிள் வாசிச்சாங்களாம். டெய்லி பைபிள் வாசி ஏதாவது ஒரு வசனமாவது டெய்லி மனப்பாடம் பண்ணிடுவாங்களாம். உங்களை மாதிரியே நல்ல பிள்ளையா அந்த குட்டி தம்பி இருந்தானா. அப்ப டெய்லி மனப்பாடம் பண்ணி வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்களாம். அந்த வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு பெரிய பிள்ளையா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் காலிஸ்டோ அம்மையார் சொன்னாங்களாம், தம்பி நீ என்ன பண்ணணும், இப்ப நல்ல பெரிய பையனா வாலிபனா வந்துட்டேல்ல, நீ வந்து இப்ப நம்மளுடைய குடவுன் இருக்குல்ல, அந்த பண்டக சாலையை நீ என்ன பண்ணணும், பொறுப்பா பாத்துக்கணும். நான் அம்மா என்ன பண்ணுவேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேன், நீ அது வரைக்கும் இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் அழகா சம்பளம் கொடுத்து எல்லாரையும் பொறுப்பா பாத்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் என்ன பண்ணாங்களாம், அந்த பொலிகாஃப்ன்ற அண்ணன் கையில அந்த சாவியை, குடோனோட சாவியை கொடுத்தாங்களாம். பொலிகாஃப் அண்ணனும் சந்தோஷமா என்ன பண்ணாங்களாம், அந்த குடோனோட சாவியை வாங்கி வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு உண்மையா ஏசப்பாட்ட ஒவ்வொரு நாளும், ஏசப்பா அம்மா என்னை நம்பி தந்த பொறுப்பை நான் உண்மையாக செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நல்ல பிள்ளைய அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க ஒவ்வொரு நாளும் செயல்பட ஆரம்பிச்சாங்களாம். அம்மையார் ஊருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த பொலிகாஃப் என்ன பண்ணாரு, அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் ஆண்டவருக்காகவும் வைராக்கியமாக நின்றாங்களாம். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வைராக்கியமாக நின்றுருக்கீங்கல்ல, வெரி குட். அதே மாதிரி அந்த பொலிகாஃப் என்ன பண்ணாராம், ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நல்லா இறுக பிடிச்சிட்டு அந்த வார்த்தைக்காக வைராக்கியமா நிற்பாராம். எப்போ பார்த்தாலும் பைபிள் படிப்பாராம். ஏன்னா அந்த அம்மா அந்த பொலிகாஃப்ன்ற அந்த குட்டி தம்பியை என்னைக்கு தத்தெடுத்து கொண்டு வந்தாங்களோ அன்னையில இருந்து அந்த தம்பி பார்த்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, வேதாகமம் தான். அந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் தான் அவருக்கு எல்லாமே. அந்த ஆவியின் பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் எடுப்பாராம் அந்த தம்பி. அப்ப கடைசியில் என்னாச்சுன்னா, இந்த பொலிகாஃப் நல்ல பைபிள் படிச்சு அதன்படி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மையார் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப இந்த பொலிகாஃப் வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த பொலிகாஃபை தேடி என்ன பண்ணாங்களாம், ஏழைகள், விதவைகள், கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து, ஐயா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பாடு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்களாம். உடனே பொலிகாஃப் நினைச்சாராம், ஏசப்பா நீங்க வேதத்துல சொல்லியிருக்கிறீங்கல்ல, நீங்க வந்து பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தாகமா இருக்கவங்க தண்ணி கேட்டா நீ கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கேட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால நானும் ஏசப்பா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த வசனத்தின்படி எனக்கு நடக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் கொடுத்தாங்கல்ல அந்த குடோன் சாவி, அதை திறந்து அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தாங்களாம். இப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தாங்களாம். நாளடைவில் என்னாச்சு, ஒரு நாள் அந்த எல்லா பொருட்களும் பொலிகாஃப் எடுத்து கொடுத்து கடைசியில் எல்லா பொருட்களும் குடோன்ல காலியா போச்சான். இப்ப குடோன்ல ஒரு பொருள் கூட இல்லையா. இப்ப ஒரு நாள் திடீர்னு காலிஸ்டோ அம்மையார் என்ன பண்றாங்க,
அண்ணன் கையில் நம்பி சாவி கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இருந்து வர்றாங்க. வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, அம்மையார் தூரத்தில் வர்றாங்க. தூரத்தில் வரும்போதே அந்த குடோனில் ஒர்க் பண்ணுற ஒரு வேலைக்கார அண்ணன் என்ன பண்ணுறாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் கேலிஸ்டோ அம்மையார்ட்ட சொல்கிறாங்க, அம்மா அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம பொலிகாஃப் அண்ணன் என்ன பண்ணாங்க, நீங்கள் அவங்கள நம்பி ஒரு சாவி கொடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த சாவியை திறந்து அவங்க குடோனில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து, எல்லா உணவுப் பொருட்களையும் எடுத்து கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், விதவைகள்னு சொல்லி எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்ற பேரில் மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாரி வழங்கிட்டாங்க. இப்போ குடோனில் ஒன்றுமே இல்லைம்மான்னு சொன்னோடனே அந்த அம்மையாருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, முகம் வந்து ரொம்ப சிவப்பாயிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக பொலிகாஃப் பக்கம் திரும்பி, பொலிகாஃப் நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. கோவப்பட்டோன்னே பொலிகாஃப் வந்து டென்ஷனே ஆகாமல் கூல அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் என்னை நம்பி கொடுத்த சாவி இந்தாங்கன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்களாம். உடனே அந்த சாவியை வாங்கிட்டு அந்த அம்மையார் என்ன பண்ணாங்களாம், குடோனை போய் ஓப்பன் பண்ணாங்களாம். ஓப்பன் பண்ணப்ப எல்லா பொருட்களும் அப்படியே இருந்துச்சா குட்டீஸ். அது எப்படி இருக்கும், உங்களுக்கு டவுட் வருதுல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் டவுட் வந்துச்சு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அற்புதம். இந்த இடத்துல பொலிகாஃப் அண்ணன் அந்த குடோனில் இருக்க எல்லா பொருளும் காலியானோடனே இந்த அண்ணன் சொன்னாங்களாம், ஏசப்பா அம்மா வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இந்த குடோனில் இருக்க எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அம்மா என்ன சத்தம் போடுவாங்க. வேதாகமத்தில் ஒரு கதை நான் படிச்சிருக்கேன்ல ஏசப்பா, அந்த சாரிபாத் விதவை வீட்டில் கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தானே ஏசப்பா இருந்துச்சு, அதை நீங்கள் எவ்வளோ அழகா அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை ஆசீர்வச்சு தந்தீங்கல்ல ஏசப்பா, ஒரு குறைவு இல்லாமல் நீங்கள் ஆசீர்வச்சிங்கல்ல, அதே மாதிரி என் வாழ்க்கையிலே நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணாங்க, நம்புன உடனே அந்த பொலிகாஃப் அண்ணன் நம்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த குடவுனில் ஒன்றுமே இல்லாட்டினாலும் அந்த அம்மையார் வந்து திறக்கிற அந்த செகண்டில் அவ்வளோ பொருட்களே ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரு. அப்ப இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நீங்க வந்து எங்க வீட்டில் இது இல்லை, எங்க வீட்டில் கடன் பிரச்சனை, எங்க வீட்டில் வருமானம் குறைவா இருக்கு அப்படின்னு நீ கேட்குறியா, பொலிகாஃப் அண்ணன் மாதிரி நீயும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீ அந்த வசனத்தை நீ விசுவாசிச்சேனா ஓ வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வாரு. சரியா? அதே மாதிரி கடைசியில் அந்த பொலிகாஃப் அண்ணன் அவங்க தன்னுடைய சாவி எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து அந்த அம்மா அதை அந்த குடோனை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷம். இப்ப அந்த அம்மையாருடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த அம்மா சொல்றாங்க, பொலிகாஃபை கூப்பிட்டு உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பூரிச்சு போயிருக்கேன் தம்பி, நீயே இந்த குடோனை பொறுப்பா பார்த்துக்கோன்னு சொல்லி மறுபடியும் அவங்க கையில சாவியை கொடுக்குறாங்க. கொடுத்து நீயே இதை இன்சார்ஜ் எடுத்து நீ நல்லபடியா செய் தம்பின்னு சொல்லி கொடுத்துட்டு அம்மையார் என்ன பண்றாங்க, அவங்களை இன்னும் என்கரேஜ் பண்றாங்க, இன்னும் நல்ல கத்துருக்குள்ள இருக்கணும், இன்னும் வேதத்தை படிக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நாளடைவில் காலிஸ்டோ அம்மையாருக்கு கொஞ்சம் சிக்காயிருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த அன்பு மகனுக்கு அந்த பொலிகாஃப் அண்ணனுக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மொத்த ஆஸ்தி என்ன பண்ணுறாங்க அண்ணன் பேரில் எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அந்த அம்மையார் மறிச்சிடுறாங்க. அம்மையார் மறிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும், அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்கல்ல பொலிகாஃப் அண்ணன். ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த வசனமாகிய வார்த்தையை பிடிச்சிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நடத்துவாருன்னு சொல்லி தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த பொலிகாஃப் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு தான தர்மங்களை பண்ணிக்கொண்டே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிமிர்னா பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய சொல்கிறாங்க. சொல்லி அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறாங்க. அப்படி வழிநடத்தி கொண்டே இருக்கும்போது அந்த ஊர் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லி அங்க ஒரு சபையை ஆரம்பித்து இந்த பொலிகாஃப் என்ன பண்றாங்க, ஒரு சபைக்கு போதகராகவும் கண்காணியாகவும் இருந்து அநேக ஜனங்களுக்கு தான தர்மங்கள்லாம் பண்றாங்க. இந்த பொலிகாஃப் அவங்க வந்து நிறைய ஜனங்களுக்கு தான தர்மம் பண்றாங்கன்ற இந்த விஷயம் அந்த நாட்டு மன்னருடைய காதுக்கு கேட்குது. கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே மன்னருக்கு ஒரே கோவம், ஐயோ இவன் வந்து அதிகமா ஜனங்களுக்கு வந்து இப்படி தான தர்மம் பண்ணானா நம்ம பேர் கெட்டுருமே, இவன் நம்மளை விட நல்ல பையன் பேர் வாங்க ட்ரை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பொலிகாஃபை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும், நம்ம வந்து அவனை திட்டமிட்டு அவனை தூக்கிடணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து இவன் இயேசு கிறிஸ்துவை பத்தி போய் எல்லா ஜனங்கள்கிட்ட போய் சொல்றான், மன்னரே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொலிகாஃபை நீங்க கண்டிப்பா நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னருக்கு இதான வசதியா போச்சு தானே. உடனே என்ன பண்றாரு, வேக வேகமா பொலிகாஃபை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போடுறாங்க.
பண்றாங்க. கடைசியில் பொலிகாஃபை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ பொலிகாஃப்க்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன தண்டனை தெரியுமா? நெருப்புக்குள்ள தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, உடனே பொலிகாஃப்க்கு இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து நெருப்புக்குள்ள தூக்கி போடணும்னு சொன்னா பயமா இருக்கும் தானே? உங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கும்ல. கையில் சின்ன தீக்காயப்பட்டா கூட, நெருப்பு சுட்டுட்டா கூட உங்களுக்குலாம் வலிக்கும்ல. ஆனா இந்த பொலிகாஃப்க்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சுற்றி இருக்க ஜனங்கள்லாம், எப்படி இந்த பொலிகாஃப் வந்து இவ்வளோ தைரியமா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ பொலிகாஃப் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஏசப்பா ஏசப்பா, எல்லாரும் நெருப்புக்குள்ள என்னை தூக்கி போட முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கிறீங்கல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொல்லி அவங்கள நெருப்புக்குள்ள தூக்கி போடும்போது அவங்க மேல நெருப்பே படவே இல்லைன்னு நான் வேதத்துல வாசிச்சிருக்கிறேன் ஏசப்பா. அந்த சம்பவத்தை நான் அப்படியே நம்புறேன் ஏசப்பா. அது ஏன் வாழ்க்கையில நடக்கணும் ஏசப்பா. இவங்க என்ன நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாலும் பரவாயில்ல ஏசப்பா, ஆனா அந்த நெருப்பு என் மேல படாதுன்னு நான் நம்புறேன் ஏசப்பா. ஏன்னா இந்த வேத வசனத்தை, இந்த ஆவியின் பட்டயமாகிய இந்த வேத வசனத்தை நான் அப்படியே நம்புறேன். இந்த விசுவாசம்ன்ற இந்த கேடகமாகிய இந்த கேடகத்தை நான் பிடிச்சுக்கிறேன். இது என் வாழ்க்கையில இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்களாம். உடனே எல்லா ஜனங்களும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்ப என்ன பண்ணாங்களாம்? பொலிகாஃபை கட்டி வேகமா நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்களாம். நெருப்புக்குள்ள போட்டும் இவர் மேல ஒரு நெருப்பும் படலையேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்களாம்? அந்த நெருப்புக்குள்ள இருந்து எடுத்து அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீ இயேசு கிறிஸ்துவ மறுதலித்தேனா இன்னைக்கே உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அவர் சொன்னாராம், இல்ல நான் ஏசப்பாவை மறுதலிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? 87 வயது வரைக்கும் எனக்கு எஜமானனாக இருந்து எனக்கு ஒரு தீமையும் ஒரு போதும் ஒரு நாளும் செய்யாத இந்த எஜமானனை நான் எப்படி மறுதலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிகாஃப் என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கைய உறுதியா அவங்க என்ன பண்ணாங்க? அர்ப்பணிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேசத்து மன்னர் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப ஈட்டியால் அவரை குத்தி கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படியாக இந்த பொலிகாஃப் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஜீவனை அந்த இடத்துல விட்டாங்க. கடைசியில இந்த பொலிகாஃப் தேவனுடைய ராஜ்யத்துல இளைப்பாடுறாங்க. இது போல நீங்களும் தேவனுடைய வார்த்தைய ஒவ்வொரு நாளும் வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதன்படி என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் பொலிகாஃபை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல அநேக ஜனங்களுக்கு உங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரு. நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த வேலையிலும் கூட தகப்பனே, இந்த ஆன்லைன்ல பார்க்கிற எல்லா குட்டி பிள்ளைங்களையும் உங்க பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம் இயேசப்பா. நாங்களும் அந்த பொலிகாஃப் போல இயேசப்பா வேதத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லாம ஆண்டவரே, அந்த வேதத்தை வாசித்து அதன்படி நாங்க நடக்க கர்த்ததாமே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாங்க பிடித்து கொண்டு ஆண்டவரே, அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை எங்க இருதயத்துல நம்பி விசுவாசித்து தேவன் எங்களுக்கும் அற்புதம் செய்வார்னு சொல்லி இந்த பொலிகாஃப் மாதிரி நாங்களும் விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காகவும் உமக்காகவும் நாங்க உறுதியா நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. இந்த நேரத்துல இந்த கதையை கேட்ட இந்த ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குட்டீஸை நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. நீங்களும் அவங்கள ஆண்டவரே அநேகம் ஜாதிகளுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் இயேசப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? நாளைக்கும் ஃபைனல் டே விபிஎஸ் ப்ரோக்ராம்ல இதை விட பயங்கர ஸ்பெஷலான ப்ரோக்ராம் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு உங்களை இதே டைம்ல மீட் பண்றேன். Until then, bye from AG VBS team. Bye.